வண்ண மீன் வளர்த்து பயனடைந்த நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் கிராம வேளாண்மையாளர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் தரும் யோசனைகள். இங்கே நான் வந்ததுலேருந்து இங்கே வந்து நம்ம கேவிகேல வந்து நிறையா பயிற்சிகள் வந்து நிறையா எடுத்துகிட்டு இருந்தேன் சார். அந்த பயிற்சிகள் மூலமாக வந்து வந்து மீன் வளர்ப்பு பயிற்சி. மீன் வளர்ப்பு பயிற்சியில் வந்து குளம் குட்டைகளை வந்து பராமரிக்கிறதுலேருந்து அது மீன் வளர்ப்பு எப்படி, மீன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது, மீனை வந்து எப்படி விற்பனை பண்ணுறது எல்லாமே வந்துட்டு கேவிகே மூலமாக நம்மளுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்ததுனால இந்த பயிற்சிகள் மூலமாக வந்து கிராம மக்களுக்கும் நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நாங்கள் பண்ணி விட்டுட்ருக்கோம். இது இல்லாமல் வந்து வேலி ஆர்டர் பண்ணுறது வந்து மீன்லேயே வேலி ஆர்டர் பண்ணுறதும் வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. அந்த மீன் வேலி ஆர்டர் பண்ணுறதுல வந்து மசாலா மீன்கள், உப்பு கருவாடு, மாசி கருவாடு இதெல்லாம் இந்த பயிற்சியெல்லாம் வந்துட்டு நம்ம கேவிகேல வந்து கொடுத்துருந்தாங்க சார். இந்த பயிற்சிகள் எடுத்துகிட்டு இது மூலமாக வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்து எப்படி வந்து என்டர்பிரைனர் அதாவது தொழில் முனைவோராக ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியை வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்கோம். இது இல்லாமல் வந்து நம்ம அலங்கார மீன் வளர்ப்பு சம்மந்தமாக அந்த பயிற்சி எடுத்துகிட்டு ஒரு 20 நபர்களுக்கு வந்து நம்ம கேவிகே மூலமாக வந்து மீன் குஞ்சுகளும் கொடுத்து அவங்களுக்கு அந்த இருப்பு செய்கிற தொட்டி எல்லாமே கொடுத்து அதன் மூலமாக வந்து தீவனங்கள்லாம் கொடுத்து பயிற்சியும் கொடுத்து அந்த இதுவும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மீன் வளர்ப்பில் வந்து அலங்கார மீன் வளர்ப்பில் வந்து அந்த குட்டிகள் வந்து போடுற மீன்களாக வந்து நாங்கள் தேர்வு பண்ணி மக்களுக்கு கொடுத்துருக்கோம். அதில் ஒரு 20 பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அந்த 20 பேரும் இப்போ வந்து மீன்கள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வளர்த்து அவங்கவுங்க மீன் குஞ்சுகளை வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மீன்களையும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து அவர்களுக்கு ஒரு வருமான வாய்ப்புக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வந்து கோழிகள் பயிற்சியெல்லாம் எடுத்து கோழிகளுக்கு வந்து சின்ன குஞ்சு ஒரு நாள் குஞ்சுன்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்து ஒரு 10 நபர்களுக்கு 1000 குஞ்சுகள் வாங்கி கொடுத்தோம். ஒருத்தர் 100 குஞ்சு வாங்கி கொடுத்து அவங்களும் அதுக்கு வந்து அந்த ஊசி போடுறதுலேருந்து பராமரிப்பு எப்படி என்னங்கிறதையும் பயிற்சியெல்லாம் கொடுத்து அதுலேயும் வந்துட்டு இப்போ ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகுது சார். எல்லாமே வந்துட்டு அந்த கூடுதல் சின்ன குஞ்செல்லாம் பெரிய குஞ்சுகளாகி எல்லாம் ஒரு 27 ரூபாய்க்கு ஒரு குஞ்சு வாங்கினது வந்து இன்றைக்கி வந்து 350 ரூபா 400 ரூபாய்க்கு வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க சார். அதுலேயும் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வருமானம் கிடச்சிட்ருக்கு. இது இல்லாமல் வந்து இயற்கை விவசாயம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம வேதாரண்ய வட்டாரத்தில் வந்து நிறையா வந்து பாரம்பரிய நெல் எல்லாமே பண்ணி விட்டுருக்கோம். சிறுதானியங்கள், அப்புறம் வந்து மூலிகை வளர்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். மூலிகை வளர்ப்பில் வந்து இயற்கையாக வந்து மூலிகை செடிகளை வந்து நேரடியாகவே பறித்து அவங்களுக்கு வந்து பவுட்ரு பண்ணி அதை வந்து எந்தெந்த வியாதிகளுக்கு நோய்களுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டு அருகிலேயே இருக்கிற மூலிகைகளை வச்சு நாங்கள் பயன்படுத்தி அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் வந்து நம்ம நபார்டு திட்டங்கள் மூலமாக ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு சொல்லிவிட்டு அது மூலமாக வந்துட்டு மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, நம்ம காய்கறி வளர்ப்பு எல்லாமே அந்த இதில் வந்து நடந்துகிட்டு இருக்குது சார். இது மட்டும் இல்லாமல் இப்போ நிரந்தர வேளாண்மை அப்படிங்கிற ஒரு பயிற்சி ஒன்று கொடுத்து மக்களுக்கு வந்து ஒரு இதில் வருமானம் வரலைன்னா அடுத்த இதில் வருமானம் வர மாதிரி அதுக்கும் ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு அதில் வந்து மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு எல்லாமே வரும். அது ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி அதில் வந்துடும். அது பேர் வந்து நிரந்தர வேளாண்மை, பெர்மா கல்ச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இதை வந்து வந்து நம்ம நாகை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் வச்சே நாகை மாவட்டத்துக்கு தான் இந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீமில் வந்து வானகத்தில் வந்து நாங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு 150 பேர் போனதில் ஒரு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 20 பேருக்கு பயிற்சி கொடுத்து இப்போ அந்த இதையும் பண்ணி கொடுத்துட்டு மக்களுக்கு வந்து அதன் மூலமாக வந்து நிரந்தர வேளாண்மை எப்படி பண்ணணும் என்னங்கிறத சம்மந்தமாக விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த பகுதியில் வந்து நிறையா பேர் வந்து இயற்கை விவசாயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது என்னன்னு தெரியாது. அவங்கள பூரா ஒருங்கிணைத்து இப்போ நாங்கள் மாதத்துக்கு ஒரு கூட்டம் மாதிரி போட்டு நாங்கள் பண்ணி விட்டுட்ருக்கோம். இதுக்கு வந்து கலப்பை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். கலப்பை நஞ்சில்லா உணவு உற்பத்தியாளர் குழுன்னு சொல்லி ஆரம்பித்து அதில் வந்து ஒரு 20 பேர் நாங்கள் இருந்துட்டு எல்லாருக்கும் இந்த பயிற்சிகள் கொடுக்குறது எல்லாமே பண்ணி மாதம் வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கு போய் நாங்கள் நஞ்சில்லா உணவு எப்படி நம்ம தயார் பண்ணலாம், நம்ம எப்படி கொடுக்கலாம் என்னங்கிறது சம்மந்தமாகவும் நாங்கள் பண்ணிக்கிட்டு விட்ருக்கோம். இதிலே வந்துட்டு அந்த நம்ம பாரம்பரிய நெல் அரிசியில் வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணி அதுவும் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம நாகை மாவட்டத்தில் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதிலே வந்துட்டு ஒருங்கிணைந்த பண்ணைகளையும் பண்ணி விட்டுட்டு அதன் மூலமாக வந்துட்டு வருமானங்கள் வாய்ப்புக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். இது இல்லாமல் வந்து மற்ற என்னென்ன புதிய புதிய ரகங்கள் வருதோ அந்த ரகங்களுக்கு வந்து நம்ம பாரம்பரிய ரகங்களுக்கு வந்து ஈடு இணை எதுவுமே இருக்கிறது கிடையாது. அதனால் வந்து பாரம்பரிய ரகங்களுக்கு வந்து மருந்து எதுவுமே அடிக்க வேண்டியதாக கிடையாது. இயற்கை முறையில் வந்து நம்ம வந்து தொழு உரம் மட்டும் போட்டாலே போதும். அதே மாதிரி நம்ம இயற்கை இடுபொருள்களை வந்து நம்ம மீன் அமிலம், அப்புறம் வந்து பஞ்சகாவியா இந்த மாதிரிலாம் நாங்களே வந்து பொருள்களை வந்து தயார் பண்ணி
மக்களுக்கு வந்து எப்படி தயார் பண்ணுறது என்னங்கிறத வந்து நம்ம கேவிகே மூலமாக பயிற்சி கொடுத்ததுனால அதை நாங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு நம்ம கிராம மக்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் சார். இது இல்லாமல் வந்து மார்க்கெட்டிங்க்கு வந்து எப்படி விற்பனை பண்ணுறது என்னங்கிறது சம்மந்தமாக வந்து நம்ம கேவிகே மூலமாக வந்துட்டு அதுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் மார்க்கெட்டிங்கும் வந்துட்டு ஓரளவு நல்லா போய்கிட்டு இருக்குது சார். இந்த நம்ம சிறுதானியங்கள் வந்து மதிப்பு கூட்டுதல் சம்மந்தமாக வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே, மக்களுக்கெல்லாம் பயிற்சிகள் கொடுத்து ஒரு 2-3 இடத்துல கொடுத்து ஒவ்வொரு வட்டாரத்திலிருந்து மக்களை கூப்பிட்டு வச்சு அந்தந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இந்த சிறுதானியங்கள் எப்படி நம்ம வேல்யூ ஆடட் பண்ணுறது, அதேமாதிரி வந்து மீன் பொருட்களில் வந்து என்னென்ன வேல்யூ ஆடட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நம்ம கேவிகே மூலமாக வந்து பயிற்சிகள் கொடுத்து கேவிகேலையும் கொடுத்து கேவிகேல கொடுத்த பயிற்சிகள் வந்து நாங்கள் வந்து மற்ற இடத்துலையும் போய் கிராம மக்களுக்கெல்லாம் வந்துட்டு பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் வந்து குளங்கள் வெட்டுறது, குளங்கள் மூலமாக வந்து மீன் வளர்க்குறது, அந்த மீன்களை வந்து எப்படி நோய் இல்லாமல் வளர்ப்பு முறையை கையாளுறது என்னங்கிறதெல்லாம் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம் நாங்கள். இதுக்கு முக்கிய காரணமாக வந்து நம்ம பயிற்சிகள் வந்து அதிகமாக கொடுக்கறது வந்து நம்ம வேளாண்மை அறிவியல் மையம் நம்ம சிக்கலில் இருக்கிற மையம் மூலமாக தான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மூலமாக இதுவும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம மீன் வளர்ப்பு கல்லூரி மூலமாகவும் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு அதுக்கும் வந்துட்டு வேல்யூ ஆடட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அதுவும் பண்ணி விட்டுட்ருக்கோம் நாங்கள். அதாவது நம்ம பொருள்கள் நம்மக்கிட்ட வந்து பெரிய மிஷினரி எதுவும் இல்லைனாலும் அது நம்ம அந்த மீன் வளர்ப்பு பல்கலைக்கழகத்தில் போய் அவங்கக்கிட்ட அந்த மிஷினரியை வச்சு நாங்கள் வந்து அன்னன்னைக்கு என்ன தயார் பண்ணுறோமோ எல்லாமே பாக்கெட் மூலமாக போட்டு மக்களுக்கு வந்து வெளியிலையும் நம்ம விற்பனை பண்ணலாம். அதேமாதிரி வந்து அவங்களும் வந்து ஒரு சிறிய அந்த சர்வீஸ் சார்ஜ் மாதிரி பண்ணி விட்டுட்டு அந்த வாடகைக்கு மட்டும் கொடுத்து விட்டுட்டு அது மூலமாக வந்துட்டு நிறையா பொருட்களை தயார் பண்ணி எல்லாமே பண்ணி வெளியில் கொடுத்துட்ருக்கோம் சார். இதை அடிப்படையாக வச்சு நாங்கள் பண்ணுறதை வந்து மற்றவங்களுக்கும் பண்ணி விட்டுட்டு இது மூலமாக வருமானங்கள் வரும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் தெரியப்படுத்திட்டு இருக்கோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களை 09894470151 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.